ரேஷன் அரிசியில நல்லா மொறு மொறுன்னு வீட்ல இருக்க பொருள வச்சுட்டு எள்ளடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்பவே செலவே இல்லாம பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ரேஷன் அரிசிய ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸியில போட்டு இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் பைத்தம்பருப்பு ஊற வச்சு அத தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப வந்து ஒரு 50 கிராம் போல பொட்டுக்கல்ல எடுத்துக்கோங்க. அத வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. மாத்திட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. அரைச்சுட்டு இந்த மாரி நல்லா சலிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமா கடல மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா மொறு மொறுன்னு இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் காரத்துக்காக நம்ம இன்னைக்கு ஒரு 10 பட்டை மிளகா, 10 பல்லு பூண்டு, 1 ஸ்பூனு மிளகு, கொஞ்சமா சோம்பு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பட்டை மிளகாய் மட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பூண்டு, மிளகு, சோம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு நம்ம சலிச்சு வச்சுருக்க மாவில் பெசம்ப சேர்த்துடலாம். கருவேப்பிலை இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பைத்தம்பருப்பையும் கடலப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். மாவை நல்லா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டால்டா முறுமுறுப்பாக வரதுக்காக கொஞ்சமாக டால்டா இன்றைக்கி சேர்த்துருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக காய வச்சு இந்த மாதிரி பிசைகிற மாவில் டால்டா ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் கவர் இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு இந்த மாதிரி உருண்டை உருண்டை உருட்டி இந்த மாதிரி தட்டையை தட்டிக்கோங்க. ஒரு 4-5 எண்ணெய் கவர் மாதிரி இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஈடுக்கு வந்துட்டு ஒரு 5-6 போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் காய வச்சு நல்லா தட்டி தட்டி போட்டு எடுத்தோன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக எல்லடை ரெடி ஆயிருங்க. குழந்தைங்களுக்கு தேவையில்லாத பொருள்லாம் வாங்கி தராமல் இந்த மாதிரி வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக செலவே இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி 2 சைடுமே நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் சலசலப்பு நின்றுச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நல்லா எல்லடி இந்த மாதிரி வேக விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவந்து எண்ணெய் சலசலப்புலாம் நின்றுச்சுன்னா எல்லடை ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.